வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். பட்டர், 2 வெங்காயத்தை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளியையும் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். 15லிருந்து 20 முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் தான் செய்ய போகிறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் 2 வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். மூடிட்டு 5 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி விழுதோட மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கிளறிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. விழுதெல்லாம் அரைச்சி அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது 5 நிமிஷம் மூடிட்டு கொதிக்க விடலாம். மசாலா நெடிலாம் அடங்கிடும். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துக்கலாம். 15லிருந்து 20 முந்திரியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த முந்திரி விழுதை சேர்த்துட்டு கிளறிக்கலாம். ரெண்டு நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை திறந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. முந்திரி விழுது சேர்க்கறதுனால நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்டியாக இருக்கும். கிரேவியும் நல்லா திக்காயிடும்.
இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்திக்கு, பூரிக்கு, நான்க்குலாம் சூப்பர் காம்பினேஷன். நல்லா கிளறிக்கோங்க. பன்னீரும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் சிறிதளவு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் பட்டரையும் சேர்த்துட்டு கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.